ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானம் செய்வோம். கர்த்தர் ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் வார்த்தைகளை தியானம் செய்ய விரும்புகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். போதும். அன்றியும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை வாசித்தோனவே நமக்கு யார் ஞாபகம் தான் வரும்? ஆதாம் ஞாபகம் வரும். இரண்டாவது இயேசுவின் ஞாபகம் வரும். ஏனென்றால் ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியில, அவன் மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த ஒரு மனிதன் கீழ்ப்படியாததினாலே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் மட்டும் விரட்டப்பட்டிருந்தால் பரவாயில்லை. அது அப்படியே பாவமும் சாபமும் சந்ததி சந்ததியாக அப்படியே தொடர்ந்து பிடித்தது. பைபிள் சொல்லுகிறது, இந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமை பாவம் செய்யாதவர்களையும் அந்த பாவம் என்ன செஞ்சாமா? ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் தியானம் செய்வோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே விழுகை, இங்கே எழுச்சி. கீழ்ப்படிதலே இருக்கக்கூடிய பேராசீர்வாதம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். ஆமென். அதனால இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்? அந்த கிறிஸ்துவினுடைய அந்த கீழ்ப்படுகிற அந்த சுபாவம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். போதும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை நன்றாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பிதாவையும் நன்றாக ஆவியிலே ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பரலோகத்திலே பிதாவுக்கு என்ன அந்தஸ்து இருந்ததோ அதே அந்தஸ்து இயேசுவுக்கும் இருந்தது. அதனாலதான் அவர் இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அதை இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிதாவுக்கு சமமா இருப்பதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ளாமல்
தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாராம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடின்படி பிதாவுக்கு இயேசு சமமானவர் என்று அந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். ஆனால் பிதாவை குறித்து இயேசு என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் உள்ள போய் நாம் தியானம் பண்ணுவோம். ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆவி, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சுபாவம் இயேசுவுக்கு இருந்ததை நாம் சற்று ஆழமாக அதை நாம் யோசிக்க விரும்புகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் ஒரு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். இந்த உலகம் தோற்றப்படுவதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார். உலகம் தோற்றப்படுவதற்கு முன்பதாகவே, உலகம் தோன்றின பிறகு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அனுப்பப்பட்ட பிறகு, மனிதனாய் வந்த பிறகு, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழும்பி இப்பொழுது பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிற இந்த நிமிடம், இனி வரப்போகிற உலகம், எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அல்லேலூயா. பிதாவினுடைய உறவையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உறவையும் இந்த பூமியில எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது, பிரிக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் பிதாவை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான கீழ்ப்படிதல் இயேசுவுக்குள் இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த மகிமையான கீழ்ப்படிதல் தான் பிதாவை விட்டு இயேசுவை பிரிக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற உறவுகள் அனைத்தும் 25 வருஷ காலங்கள் நண்பர்களாய் இருந்து விட்டாலே அது ஒரு பெரிய சாதனை தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் 5 வருஷங்கள் பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள். அது ஊழியமாக இருக்கட்டும், அது தனிநபராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றிலே அவர்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டாண்டு காலங்களாக பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்களுக்குள்ளே எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அல்லேலூயா. உறவுகளுக்கு ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நமக்குள் விரிசல் ஏற்படாதபடிக்கு கொள்கையிலே, பேச்சிலே, நடவடிக்கையிலே, செயல்பாடுகளிலே ஒன்றிலையும் ஆமென் தங்களை வேறுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுவோமா? இதற்கு நான் மூல காரணம் யார் என்று சொல்லுவேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை தான் நான் சொல்லுவேன். ஆமென். பிதா என்ன சிந்திக்கிறாரோ, பிதா என்ன யோசிக்கிறாரோ அதை செய்ய எப்பொழுதும் இயேசு ஆயத்தமாக இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? சில சத்தியங்களை கொஞ்சம் நாம் தொடரப் போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மத்தேயு 5:48 சொல்லுகிறது,
உங்கள் பிதா பூரண சத்குருனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குருனாய் இருக்க விரும்பினால், இங்க முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா என்கிற வார்த்தையை அநேக இடங்களிலே இயேசு உச்சரிக்கிறதை பார்க்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கேப், அந்த நீண்ட தூரத்தை ஆண்டவர் இங்கே சரி செய்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஆயினும் நம்மை பிதாவோடு கூட அவர் ஒப்புரவாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். நான் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தி யூடியூப்ல வருது, அதை நீங்க திரும்ப 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 கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு செய்தியை ஒரே டைம் ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்கும் போது அதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதற்கு உள்ள ரகசியங்கள் என்ன என்பதை நீங்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ளும் பொழுது ஒரு பேர் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:45 சொல்லுகிறார் உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இங்கேயும் என்று சொல்லுகிறார் உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். மத்தேயு 6:1 சொல்லுகிறார் நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்யாதிருங்கள், அப்படி செய்தால் உங்கள் பிதா உங்களுக்கு பலனளிக்க மாட்டார் என்று சொல்கிறார். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உபயோகப்படுத்தின ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னது? உங்கள் பிதா, உங்கள் பிதா. மத்தேயு 6:17 சொல்லுகிறார் உபவாசிக்கும் போது நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று தயவு செய்து நீங்கள் உபவாசிக்க வேண்டாம், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. அங்கே உன் பிதா என்று உபவாசத்திலே ஒரு தனி மனிதனை குறித்து பேசுகிறார். மத்தேயு 6:9 சொல்லுகிறார் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்கிற ஒரு பரலோக ஜெபத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது எங்கள் பிதாவே என்று சொல்லி நீங்கள் செவியுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 6:14 சொல்லுகிறார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா. ஆமென். எல்லா இடங்களிலும் அவர் உச்சரிக்கிற வார்த்தை என்னது? உங்கள் பிதா. ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 6:26 மத்தேயு உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆமென் சொல்லுவோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துவதை விட ஆண்டவர் சொன்னார், தன்னையும் அறிமுகப்படுத்தினார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நானே ஜீவாப்பம் என்று சொல்லி தன்னை ஒரு பக்கம் அறிமுகப்படுத்தினாலும், ஆனால் அவர் அதிகமாக பிதாவை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில், ஜீவித்த நாட்களில், செயல்பட்ட நாட்களில், ஊழிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை இயேசு கொடுத்தார். கீழ்ப்படிதலுடைய முதல் அடையாளம், கீழ்ப்படிதலுடைய முதல் அடையாளம் தேவன் தன்னை வெளிப்படுத்துவதை காட்டிலும் பிதாவை வெளிப்படுத்தினார். நீங்கள் உபவாசிக்கும் போது
மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசிக்காதிருங்கள், ஏனென்றால் உங்கள் பரமபிதா அப்படிப்பட்ட காரியத்திலே அவர் பிரியப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர் பிதாவுக்கும் அவருக்கு இருக்கிற உறவு, பிதாவுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல இதையெல்லாம் பிதா எதை விரும்புறாரு, பிதா எதை விரும்பலங்கிறத அவர் நன்றாக அறிந்திருந்தார். உறவு சரியாக இருக்குமானால், கீழ்ப்படிதல் சரியாக இருக்குமானால் வெளிப்பாடுகள் தானாய் வரும். ஆமென். பிதாவை குறித்து ஆண்டவர் மிக துல்லியமாக பேசுகிறார். பிதா எதை விரும்புவார், பிதா எதை விரும்ப மாட்டார். நான் மட்டுமல்ல, பிதா விரும்பாத காரியத்தை நீங்களும் செய்ய அவர் விருப்பம் தெரிவிப்பதில்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இன்னொரு பகுதியை நாம் கொஞ்சம் வாசித்தார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேத பகுதிக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்த பகுதியில மத்தேயு 12:50 சொல்லுகிறது, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே. இங்க முதல்ல ஒரு பதத்தை பார்த்தோம், உங்கள் பிதா, உங்கள் பிதா என்று சொன்னார். இங்கே சொல்லுகிறார் என் பிதா. அல்லேலூயா. என்னுடைய பிதாவின் படி சித்தப்படி செய்கிறவனே அவரே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மத்தேயு 15:13 சொல்லுகிறது, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொல்லுகிறார். இப்ப எங்க என்ன சொல்றாரு? முதல்ல உங்கள் பிதா என்று சொன்னாரு. இப்ப எங்க என்ன சொல்றாரு? என்னுடைய பிதா, மை சேவியர், என்னுடைய அப்பா. எவ்வளவு உரிமை கொண்டாடுகிறார் பாருங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மள பிதாவை பார்த்து நாம் அப்பா என்று தைரியமா கூப்பிடலாம். ஏனென்றால் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சிவிகாரத்தின் ஆவியை ஆமென் பரிசுத்த வேதத்துல இயேசுவை அப்பான்னு கூப்பிடுற பதம் இல்லை. ஆனா நம்ம கூப்பிடுறோம், என்னன்னு எசப்பான்னு கூப்பிடுறோம். ஆனா பிதாவை அப்பான்னு கூப்பிடுற உரிமைய அவர்தான் நமக்கு வாங்கி தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் இயேசு வரிக்கு வரி சொல்லுகிறார், பிதானா என்னுடைய அப்பா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 18:10 சொல்லுகிறது, இந்த சிறியர்கள் ஒருவனையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் இருக்கிறார்கள். இங்கேயும் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பிதா. அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தப்பாம வாசிக்கணும், தப்பாம புரிந்து கொள்ளணும். அது நமக்கு ஒரு பெரிய பேராசீர்வாதம். மத்தேயு 20:23 சொல்லுகிறது, இங்கே ஜெபதேயுடைய தாய் ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஒன்று வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? அவர் சொல்கிறார், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூத்தவன் வலது பக்கமும் இளையவன் இடது பக்கமும் உம்முடைய ராஜ்யத்தில் அமர வேண்டும். வாஞ்சியை பாருங்களேன். அல்லேலூயா. என்ன அந்த தாய்க்கு ஒரு வாஞ்சை, என்ன வாஞ்சை? இடது பக்கத்திலேயே பிள்ளைய 2 பேர்த்தையும் என்ன பண்ணீங்க? பக்கத்திலேயே வச்சுக்க ஆண்டவரே.
என்ன தாய்க்கு ஒரு ஆசை. இன்றைக்கு இருக்கிற தாய்களுக்கு என்ன ஆசை? என் புள்ள அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், தப்பு கிடையாது. ஆனா பரலோகத்துல எங்க இருக்கணும் என்ன ஆசைப்படுறா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது என் கையில் இல்லம்மா, அது பிதாவின், என் பிதாவின் கையில் இருக்கு அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26:39 வரைக்கும் வாசிப்போம். ஆனால் என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய். பாருங்க, இயேசுவுக்கு பிதா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே அசைன்மெண்ட் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? படிச்சு கொடுத்துக்கிறதுக்கு டீச்சருங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. சில டீச்சருங்க என்ன பண்ணுவாங்க? அசைன்மெண்ட் எழுதிட்டு வரலன்னா முட்டி போட்டு நல்லா தட்டிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? நீ போய் மரிக்கணும், நீ ரத்த சிந்தனம், நீ சுமக்க முடியாத அந்த சிலுவையை சுமக்கணும். அதுவும் முழு உலக மக்களுடைய அத்தனை பேருடைய பாவத்தையும் உன் தோள் மேல சுமக்கணும். அது சுமக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சுமந்தாதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு. நீ முள்முடி சூட்டப்படணும், ஆணிகள் கடாவப்படணும், சரீரம் எல்லாம் ஏர் உழுவது போல உன்னை உழுவார்கள். ஏன் என்று கேள்வி கேட்கக்கூடாது. அது உலக ரட்சிப்புக்காக. இதுதான் அவருடைய அசைன்மெண்ட். இதான் பிதாவுடைய அசைன்மெண்ட். இப்ப சொல்றாரு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் நான் இப்படி கஷ்டப்படுறேங்கிறதுனால அசைன்மெண்ட் ஏமாத்திட்டேன்னு நினைச்சிடாதீங்க. செய்து முடிச்சு தான் வருவேன். ஒரு அலையில சொல்லுங்க சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சில நேரங்களிலே பாடுகள் வரத்தான் செய்யும், உபத்திரங்கள் வரதான் செய்யும். நல்லவர்களும் பகைவர்களாய் மாறுவார்கள். அதுக்காக நான் அசைன்மெண்ட் செய்யாம இருக்க முடியாது. எத்தனை பேர் நல்லா உற்சாகமா கேட்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வரட்டும், எத்தனை உபத்திரங்கள் வரட்டும், ஒருவேளை சிலரால் நாம் ஒதுக்கப்படட்டும், அல்லது சில வேளை தள்ளப்படட்டும், என்னை அழைத்த என் மேலே ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலையும் என்ன இருக்குங்க? அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாதான் குறிப்பிட்ட அந்த நபர் மாற்றம் அடைவார்கள் என்று ஆண்டவர் முன்குறித்திருந்தால் உன்னுடைய ஜெபத்துக்காக அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் உன்னுடைய ஜெபம் அவருக்கு தேவை. உன்னுடைய இன்டர்செக்ஷன் ஜெபம், உன்னுடைய பரிந்து பேசுகிற ஜெபம் அவருக்கு தேவை. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்துக்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் உங்கள் மேல் இருந்தால் நீங்க அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை நீங்க செய்யாம உங்களால ஒரிஜினலா தூங்க முடியாது, உங்களால சாப்பிட முடியாது, உங்களால செயல்பட முடியாது. அது உங்கள் மேல் விழுந்த ஒரு அசைன்மெண்ட். சுவிசேஷம் சொல்லுவதற்கு நீ அழைக்கப்பட்டிருந்தாய், அது கடமை அல்ல, நீ அதை செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி செய்யும். அடுத்த கடமை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என்ன சொல்றா, ஒருவேளை இதை நான் செய்யாம போயிட்டேன்னா என் அப்பாவுடைய மனசு உடைஞ்சிருமே. அடுத்த செகண்டா சொல்றாரு, இல்ல, நோ 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 நோ, உம்முடைய சித்தப்படியே எனக்கு ஆகட்டும். எத்தனை பேருடைய பாவத்தையும் என்னுடைய தோள் மேல் நீர் சுமத்தும் பொழுது அதை தாங்கி செல்லக்கூடிய பலத்தை நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. நான் சுமக்கிறேன், வருகிறேன். அதாங்க அல்லேலூயா. கீழ்ப்படுதல் ஒன்னும் சாதாரணமா இயேசு கிட்ட வரல. அதற்கு அவர் கொடுத்த விளக்கறையும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஐயா, எல்லாத்துக்கும் விளக்கறையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரிஜினல் கீழ்ப்படிதல் விளக்கறையத்தை கேட்குது. விளக்கறையம் செலுத்தாமல் கீழ்ப்படிதல் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, 2 பேர் பூமியில ஒத்து போகணும்னா அங்க என்ன செய்யணும்? ஒரு கீழ்ப்படிதல் தேவை. அல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியர்கள் சொல்லும் பொழுது, இந்த பகுதியில போய் நீ ஊழிய செய்ய என்று சொல்லும் போது அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் செய்தால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் தானாக வராது. அதுக்கு விளக்கறை கொடுத்து 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 பழக்கப்பட்டிருக்கணும். கீழ்ப்படிதலுக்கு நம்மளை பழக்க வைக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய சரீரத்தை பழக்கணும், நம்முடைய உடல் அவயத்தை பழக்கணும். ஆமென். சில பாருங்க, இன்னும் சில முதியோர்கள் இருக்கிறாங்க, வயசு 80 இருக்கும் 90 இருக்கும். அதனால காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற வாலிய பிள்ளைங்களுக்கு பாருங்க 7 மணிக்கு எந்திரிக்கும். அன்னைக்கு இருக்கிற மூத்தவர்கள் தங்களுடைய சரீரத்தை பழக்கப்படுத்திட்டாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சு வாசலை பெருக்கணும். இப்பதான் எல்லாம் சிமெண்ட் போட்டாச்சு. அப்ப இல்ல என்னது? வாசலை பெருக்கணும், சாணியை போடணும், கோலம் போடணும். மாமியாருக்கு பயந்துகிட்டாவது என்ன செய்யறது? 4 மணிக்கு எந்திரிச்சிருந்தது. அது அப்படி பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு 7 மணிக்கு தூங்கினாலும் கேட்க ஆள் இல்லை, 8 மணிக்கு தூங்கினாலும் கேட்க ஆள் இல்லை. தூங்கு தங்கம், தூங்கு. உனக்கு எப்ப எந்திரிக்க முடியுமா? ஐயா, கீழ்ப்படிதல் தானா வராது, அதற்கு ஒரு பயிற்சி தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க சரீரத்தை நீங்க என்ன செய்யணும்? பழக்கணும். உங்க மனசை நீங்க பழக்கணும். உங்க உணர்வுகளை நீங்க பழக்க வைக்கணும். இயேசு தன்னுடைய உணர்வுகளை பழக்கிட்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய சாட்சி நான் கேட்டேன். ரொம்ப வயசானவர். அவர் அலார வைக்கிறோம் 2:30 மணிக்கு டான் எந்திரிச்சிருவார். கரெக்டா 10:30 மணிக்கு படுக்கைக்கு போவாரு.
சரியா 2:30 மணிக்கு கண்ணு தான விழிக்குமா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அது ஒரு பழக்குவிக்குதல். ஆவியானுடைய உதவியோடு கூட நம்மை சரீரத்தை பழக்குவிப்பதுதான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லிடுறோம்? ஒண்ணே ஒண்ணு, முடியல. நம்ம சொல்றது என்னது? முடியல. இந்த முடியலங்கிற வார்த்தை பரலோகத்துல இல்லவே இல்லை. ஆமென் சொல்ல. இன்னொரு வார்த்தையை படிப்போமா? இன்னொரு வாசனத்தை படிப்போம். மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் என் பிதா இப்பொழுது பேதுரு இயேசுவை காப்பாற்ற போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஏய், என்ன காப்பாத்த எனக்கு தெரியும். பட்டயத்தை எடுத்து செய்ய, உள்ள போடு, உரையில போடு. நான் இப்ப ஜெபம் பண்ணா என்னை பாதுகாக்க 12,000த்துக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அல்லேலூயா. லேகியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லேகியோன்னா 6,000. 12,000 லேகியோன்னா அப்ப இயேசுகிட்ட எவ்வளவு காக்கும்பட இருந்துச்சு? இருக்கிறீங்களா இல்லையா? என்ன எனக்கு காக்க முடியும்? இப்போதான் அப்பாட்ட சொன்னா போதும். 12,000த்துக்கும் அதிகமான தூதர்கள் என்ன செஞ்சிருவாரு? அவர் அனுப்பிடுவாருங்க. என்னை காப்பாத்துறதுக்கு வரலைங்க, என்னை சாகடிக்க வந்தேன். அல்லேலூயா. என்னை காப்பாத்தவே எனக்கு தெரியும், என்னை சாகடிக்கவும் தெரியும். 3வது நாள் என்னை உயிரோடு எனக்கு எழுப்பவும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி என்னமோ இவனுக்கு பயந்துகிட்டு ஊழியத்துக்கு வந்த ஆளு நான் அல்ல. எனக்கு ஒரே ஒன்றுதான், பிதா சொல்லிட்டாரு, நான் அதை செய்யணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க உற்சாகமா சொல்லுங்க. அதுல ஒரு ஆசீர்வாதம், எங்களுக்கு ஒரு உற்சாகம். ஆமென். இப்படி எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் பிதாவை எல்லா இடங்களிலும் கனப்படுத்துகிறத பார்க்கணும். இதை குறித்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல முடியும். நமக்கு நேரத்தை சுருக்கி கொள்றோம், அவ்வளவுதான். இங்க யோவான் 17 நம்ம எடுக்க வேண்டாம். யோவான் 17 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், பிதாவே, நானும் நீனும் ஒன்றாயிருந்தது போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களும் நம்மோடு கூட ஒன்னா இருக்கட்டும். எப்படின்னு எதுக்கு ஜெபிக்கிறாரு? நம்ம எப்படி பிரியாம இருக்கிறோம். கை தட்டுங்க. இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? பெரியவங்க இந்த சின்னவங்களை ஆசீர்வதித்து ஜெயிப்பாங்க. ஆண்டவரே, நானும் என்னுடைய மனைவியும் எப்படி பிரியாம இருந்தோமோ அதே போல என் பிள்ளைகளும். வாய் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா. எப்படா போனா தொலைஞ்சா பரவாயில்ல என்று யோசிக்கிறார். நானும் என்னுடைய மனைவி எப்படி பிரியாம இருந்தோமோ, நானும் என்னுடைய தாயும் எப்படி பிரியாம இருந்தோமோ, நானும் என்னுடைய பிள்ளையும் எப்படி பிரியாம இருந்தோமோ சொல்றாரு. நானும் நீங்களும். பியூட்டிஃபுல் வேர்ட், அற்புதமான வார்த்தை. நானும் நீங்களும் எத்தனை பேர் நல்ல வார்த்தைன்னு சொல்றீங்க? எப்படி அந்த வார்த்தை எப்படி கோட்பாடு பண்றாரு பாருங்க. பிதாவே, நானும் நீங்களும் ஒன்னா இருந்தது போல உங்களை என்னை எந்த சக்தியும் பிரிக்க முடியல.
இன்றைக்கு பூமியில பிரிச்சு வச்சிருக்காங்க. இயேசுவை தனியா, பிதாவை தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆள் சொல்றான் பிதாதான் இயேசு இல்லைங்கிறான். இன்னொருத்தர் சொல்றா only Jesus, no பிதா. படுபாவி. ஆமென். பிதாவை இயேசுவையும் எந்த சக்தியும் பிரிக்க முடியலையோ அந்த உறவுதான் ஒரிஜினல் உறவு. அவ இயேசு ஜெபிக்கிறாரு, பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருந்தது போல நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்மோடு ஒன்னா இருக்கணும்ப்பா. எந்த ஜெபம் செத்தாலும் இந்த ஜெபம் சாகவே சாகாது. இது உயிருள்ள ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுதான் இன்னைக்கு நம்மளை பிரிக்காம கர்த்தர் காத்துக்கிறாரு. அன்னைக்கு இயேசு போட்ட ஜெபம் இன்னைக்கு நம்மள சாத்தான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். எப்படியாவது பிரிச்சிடணும், எப்படியாவது குண்டை போட்டுடணும், பிரிக்க பல முயற்சி பண்றான். ஏன்னா அந்த ஜெபம் என்ன வேலை செய்யுது? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கொடுத்த அந்த முதலிடத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கணவர் கல்யாணத்தில் சொல்றது, என் நேரம் இன்னும் வரவில்லைம்மா. என் நேரம் என்ன? பிதாவுடைய ஆர்டர் வரலையே. மார்த்தாலும் மரியாதை ஓடி வர்றாங்க. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆள் விட்டு அனுப்புறாங்க. செத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. சொல்றாரு, என்னன்னு? அவன் உயிர் தெளிவான். இது மரணத்துக்கு ஏது வியாதி இல்லை. அப்படியே மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்தாலும் பிதா அனுமதி கொடுக்கல. டெட்டு பர்மனன்ட். மீன் அங்கே உட்காந்து 2 நாள் கழிச்சு பிதா சொல்றாரு, போப்பா. அல்லேலூயா. ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா. ஏங்க, மார்த்தாள் மரியாதை வீட்டுக்கு அடிக்கடி விசிட் பண்ண வீடு. சாவு நடந்துருச்சு. இதுக்கு வேற பிதா கிட்ட வேற கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? சாவு நடந்தாலும் சரி, சாவு நடக்கலன்னாலும் சரி. அல்லேலூயா. பிதா அனுமதி கொடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். 2 நாளாச்சு. பிதா என்ன சொல்றாரு? போ. இங்க பாருங்க, அந்த கீழ்ப்படிதல்ல தாங்க லாசரு எழுமுனா. ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிதல்ல ஒரு வல்லமை இருக்கு. சொல்லுங்க, கீழ்ப்படிதல்ல ஒரு வல்லமை இருக்கு. நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, வாடி பிள்ளைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யார் ரொம்ப கீழ்ப்படுகிறாங்களோ ஆண்டவருக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல சொன்னார், நான் சுயமாய் வரவில்லை, பிதாவா என்னை அனுப்பினார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் பிதா ஒருவரை தவிர. அப்படின்னா அவர் நல்லவர் இல்லையா? சொல்லுங்க, அவர் நல்லவர் இல்லையா? அவர் நல்லவர் தான். ஆனா பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தான் எடுத்துக்கொள்ள அவர் விரும்பல. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை தாங்க ஸ்டேட்மெண்ட். பிதாவுக்கு வர வேண்டிய மேன்மையை தனக்கு எடுத்துக்கொள்ள அவர் ஒருபோதும் விரும்பவில்லை.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எனக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிறதுக்காக வரல. என்ன எல்லாரும் ஒரு நல்ல தலைவரா, உலகம் முழுவதும் என்ன ஒரு நல்ல தலைவர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரல. நான் வேற பெரிய மதத்தை ஸ்தாபிச்சுட்டேன். ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவும் அவர் வரல. ஆமென். நம்முடைய இருதயத்தை கொள்ளையிடுவதற்காக, நம்முடைய இருதயத்தை வசீகரிப்பதற்காக, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை பிதாவுக்கு நேராய் திருப்புவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. யாருடைய கவனத்தையும் தன்மையை ஈர்ப்பதற்காக அல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, இந்த மக்களுடைய கவனத்தை எல்லாம் என்ன செஞ்சிடணும், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி என்ன பண்ணிடணும், தன்னுடைய பக்கமாய் மக்களை இழுத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய வரவில்லை. ஆமென். அவர் சுயமாக எதையும் யோசிக்கவில்லை. அவர் சுயமாக எதையும் சிந்திக்கவில்லை. பிதா என்ன யோசிக்கிறாரோ அதை ஒவ்வொரு நாளும் வெளிப்பாடாக பூமியில் பெற்றுக்கொண்டார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அடிஸ்தான். அப்போ இது ஆதாம் செய்ய தவறிட்டான். இது ஆதாம் செய்ய தவறிட்டான். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. நீ பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் கீழ்ப்படியலன்னா, தலை கீழ்ப்படியலன்னா குடும்பம் ஃபெயிலர் ஆயிடுது. ஒரு சமுதாயத்துல ஒரு ஆள் கீழ்ப்படியலன்னா அந்த சமுதாயமே கெட்டு போயிடும். சொல்லுங்க, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா. அவர் வாயில வந்ததெல்லாம் உங்கள் பிதா சொன்னார். அப்பத்தை கேட்டார், அவர் கொள்ளை கொடுக்க மாட்டார். மீனை கேட்டார், பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்டால் எவ்வளவு உன்னிப்பா பிதாவை நல்லா இருந்துச்சு. நீ எதை கேட்டாலும் அது அப்படியே தருவார். பிதாவு சமூகத்துல எதுவும் தப்பாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ ஒண்ணு என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து பூமியில இருந்து நாட்கள்ல சொன்னாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா அதை. ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன் இயேசுவின் நாமம் இல்லாம டைரக்டா கேட்டு பாக்குறீங்களா பிதா கிட்ட? இயேசுவின் நாமம் இல்லாம நீங்க டைரக்டா பிதா கிட்ட போங்களேன் பார்க்கலாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்களானால் என் பிதா அதிலே மகிமை அடைவார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு பிதா கொடுத்த வெகுமானம் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு பிதா கொடுத்த பெரிய வெகுமானம் இயேசுவின் நாமம். அதற்கு ஒரு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு நீயும் நானும் இயேசுவின் நாமத்தினால பேயே போன்னு சொன்னோன்னு அது போகுதுன்னா அது உண்மையில இருக்கிற திறமை இல்ல, அது அவருடைய கீழ்ப்படிதல்ல வந்து நமக்கு கிடைச்ச வெகுமானம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் மேல சந்தோஷமா இருக்கு? அவர் கீழ்ப்படிதல் மேல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அதனால தான் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா தேவை? இயேசுவை போல் கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் அவருக்கு தேவை. அல்லேலூயா. இயேசுவை போல பிதாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், அந்த மனிதரை கொண்டு கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்வார். இப்ப ஏன் நம்மளால பெரிய பெரிய காரியத்தை செய்ய முடியல? ஒரு சப்ஜெக்ட்ல கீழ்ப்படிஞ்சா 10 சப்ஜெக்ட்ல ஃபெயில். அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அம்மாவுக்கு கீழ்ப்படியல, ஃபெயில். நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன், ஆனா வேற யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இந்த புழுவெல்லாம் விடக்கூடாது. ஆமென். அருமையானவர்களே, இயேசுவை போல், இயேசுவை போல், இயேசுவை போல் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டது போல நம்முடைய கீழ்ப்படிதலினாலே அநேகரை நாம் நீதிமான்களாக மாற்ற முடியும். அதுக்கு இயேசுதான் ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்முடைய கீழ்ப்படிதல் இன்னொருக்கு பெரிய ஒரு பிளஸிங்கா மாறிவிடுகிறது. இன்னைக்கு ஏங்க இயேசுவின் பேரை சொன்னோன்னு, இங்க இயேசுவின் பேரை சொல்லி ஆராதிச்சோன்னு அவ்வளவு பிரச்சனை வருது? ஏன்? ஏன்? இங்க பாருங்க, இப்ப நீங்க பிதாவை சொல்லவே இல்லைன்னாலும் பிதா கோச்சிக்க மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? இயேசுவே 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 இயேசுவேன்னு சொன்னாலும் பிதா கோச்சிக்க மாட்டாரு. ஏன்? அவர் இந்த கீழ்ப்படிதலுக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை பூமியில செலுத்திட்டாரு. அதனால இயேசுவை சொன்னா பிதா என்ன செஞ்சுக்க மாட்டாரு? கோச்சிக்க மாட்டாரு. ஹலோ, இதாங்க உறவு, இதாங்க உறவு. அல்லேலூயா. இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கா பாருங்க. பிதாவுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஏதாவது நிபந்தனை வச்சாரா? ஆனா இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம வைக்கிற நிபந்தனை எத்தனை பேர் இன்னைக்கு நிபந்தனை எடுத்துறோம்? ஆண்டவரே, உங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு எனக்கு எதுக்கு ஏன் நிபந்தனை? எலியா கிட்ட சொல்றாரு, கேரித்தாட்டண்டைக்கு போப்பா, 3 வருஷம் தேசத்துல மரம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டாரு. மழை இல்லை. இப்ப எங்க போறாரு? கேரித்தாட்டண்டைக்கு. கொஞ்ச நாள் தண்ணி வரும், குடிச்சிட்டு. சரி, ஓகே, குடிச்சிட்டு. தண்ணி நின்றுச்சு, விதை விட்டுட்டு போ. சரி, விதை ஓடு தானே, ஓகே. அப்போ ஹலோ, எவ்வளவு கேத்தாட்டண்டைக்கு போன சொன்னா போறாரு. அங்க தண்ணி வர வரைக்கும் குடினா குடிக்கிறாரு. இப்போ இந்த பெரிய ஆளு, இதோ பெரிய ஆளு, இதோ பெரிய தீர்க்கதரிசி, இப்போ சொன்னோன்னு அக்னி இறங்குது. என்ன விஷயம்? ஆனா நீ நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது.
கீழ்ப்படிதலுக்கு உள் மாபெரும் வல்லமை. அல்லேலூயா. இப்ப வாருங்க அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்காக நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எத்தனை செய்யறதுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்கு அவர் செஞ்ச விளக்கறை எவ்வளவு பெருசு பாருங்க. தேவனுடைய ரூபமாய் இருந்தார், அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார், அதை கொள்ளையாடின பொருளா என்னல, அடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கினாரு, பரலோகத்தை விட்டு இறங்கினாரு. அதான் வெறுமையாக்கினது. சஞ்சலம் இல்லாத ஒரு உலகத்தை விட்டு கீழே இறங்கினதுதான் வெறுமை. தம்மை தாமே வெறுமையாக்கினார், மனுஷ ரூபம் எடுத்தார், ஆயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். இது ஏன் பவுல் இவ்வளவு அழுத்துறாரு? மரண பரியந்தம். அப்புறம் கீழே ஒரு அழுத்து என்னது? அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும். ஒரு நாள் யாப்பா இப்படி செய்றீங்க கேள்வி கேட்டதே கிடையாது. சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அப்போ 8 வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார், கடைசி வரைக்கும். ஒருத்தன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இப்பொழுது அப்போ நல்ல கவனிங்க, அதற்கு சிலுவையிலிருந்து இறங்க முடியும் நினைச்சீங்களா? முடியும். இதான் சொல்லிட்டாரு வேணான்ட்டு. அவனுங்களும் அப்படிதான் கேட்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நீ இறங்கிறாத, நீ இறங்கிட்டா ரட்சிப்பு நடக்காதே. ஐயோ இப்ப சிலுவையிலிருந்து இறங்கி வா, இப்ப சிலுவையிலிருந்து இறங்கி வானோன்னு அவருக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கலாம். கொஞ்சம் இறங்கிதான் நான் யாருங்கிறத கட்டலாமே வந்திருக்கலாம். ஆனா பிதா கிட்ட அடிந்து ஆடு வரல. என்ன விளக்குறேன். நான் அடிக்கடி இதை யோசிப்பேன், அவருடைய விளக்கறையத்தை யோசிப்பேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஏதலால், ஆதலால்னா ஏதலால், தம்மை தாமே தாழ்த்தி, அந்த கீழ்ப்படிதலுடைய விளைவு ஒரு பெரிய அசைன்மெண்ட் திருச்சபைக்கு வருது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி. எப்படி உயர்வு வந்துச்சு? அந்த கீழ்ப்படிதலை நிமித்தமாக. எப்படி உயர்வு வரும்? கீழ்ப்படிந்தால் உயர்வு வரும். இவருக்கு எப்படி உயர்வு வந்துச்சு? அவருடைய கீழ்ப்படிதல் அவரை உயர்த்துச்சு. நமக்கு எப்படி உயர்வு வருது? நாம எப்படி கீழ்ப்படுகிறோங்கிறத பொறுத்து, உன் கீழ்ப்படிதலை பொறுத்து இவர் ஒரு நாள் என்னை உயர்த்துங்கன்னு அவர் கேட்கல. கீழ்ப்படிதலை தானா உயர்த்திச்சு. என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமத்தில் என்ன கீழ்ப்படிதல் பாருங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய 3 உலகம் இருக்குங்க. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். இதற்கு கீழே, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நரகம் இயேசுவின் நாமத்தை சொன்ன அடங்கும்.
இது இந்த 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 பரிசு எங்கிருந்து கிடைச்சி? அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக பிதாவின் கீழ்ப்படிதலில் கிடைத்த மாபெரும் பரிசு. ஆமென். நீங்க ஏன் கீழ்ப்படியக்கூடாது? அவருடைய கீழ்ப்படிதல் சபைக்கே ஒரு பரிசாய் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கே ஒரு வெகுமானமாக இயேசு மாறிவிட்டார். இன்னைக்கு 5 வயசு குழந்தை கூட இயேசுவின் நாமத்தை சொல்லுது. அப்படி சொல்றதுக்கு ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்ம ஆண்டவர் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போனார்னா அங்கேயும் போய் தைரியமா நகரத்தில் இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னு பெயாடுறதை பார்த்து வரலாம். ஏன்னா உனக்கு இல்லைங்க, அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நமக்கு கிடைச்ச பிளஸிங். இயேசுவின் நாமத்தை சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே வானோர் உலகத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். இந்த ஒரு வசனத்தை விசுவாசித்திருங்க. பிள்ளை சூனியம் மந்திரம் செய்வனை எல்லாம் இந்த வசனத்துக்கு கீழே தான். வான மண்டலத்தின் ஆவி, பூமி மண்டலத்தின் ஆவி, சகல அந்தகார சக்தி எல்லாம் இந்த நாமத்துக்கு கீழே தான். அல்லேலூயா. உலகத்துல 1000 நாமம் இருக்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை சொன்னோன்னு அதை அடங்கித்தான் ஆகணுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா அது நடுங்கிதான். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக அந்த நாமத்தை பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் பெருமையாக்கி கீழ்ப்படிதல் உள்ளவராகி சிலுவை வரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி இருந்ததினால இன்றைக்கும் பிதாவையும் இயேசுவையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியவில்லை. ஹலோ ஆமென். அப்போ நமக்கு என்ன தேவை? ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு?